السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. قال رسول الله صلى الله عليه وسلم: لكل شيء شوق وشوق. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளது மல்லான அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, புனிதமான ரமலானுடைய மாதத்தின் இறுதி தருணத்திலே நாமெல்லாம் வீட்டிருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை 3 பகுதிகளாக பிரித்தார்கள். முதல் பகுதி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்கக்கூடிய பகுதி. இரண்டாவது பகுதி அடியார்கள் தங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய பகுதி. கடைசி பகுதி, இறுதி பகுதி, அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய பாவங்கள் செய்த, தீமைகள் செய்த, அட்டுழியங்களும் அனாச்சாரங்களும் செய்த மனிதர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கொடூரமான நரகத்தினுடைய நெருப்பை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். மேலான இன்பகரமான சுவையான அந்த சுவர்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை 3 பகுதிகளாக பிரித்து கடைசி பகுதியிலே இந்த ரமலானுடைய இந்த தருணத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த கொடூரமான நரகத்தினுடைய நெருப்பை விட்டு நீங்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள். அந்த நரகத்தினுடைய நெருப்பு எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு மோசமானது என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த உஷ்ணமான இந்த வெயிலை இந்த மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால், நாம் வீட்டிலே சமைப்பதற்காக, உணவு சமைப்பதற்காக அடுப்பை பற்ற வைக்கின்ற பொழுது லேசாக அந்த அனல் காற்று நம்முடைய உடலிலே பட்டுவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த உலகத்தினுடைய அந்த நெருப்பு ஜுவாலை நம் மீது லேசாக பட்டுவிட்டால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படி உலகம் சம்பந்தமான, உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய நெருப்பை எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கடுமையான ஒரு வலியை கொடுக்கக்கூடியது, ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமக்களை, உலகத்தினுடைய நெருப்பை விட
பன்மடங்கு எரிக்கப்பட்டு பன்மடங்கு ஜுவாலை வரவழைக்கப்பட்டதுதான் நரகத்தினுடைய நெருப்பாக இருக்கிறது. அந்த நரகத்திலே கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வேதனைகளையும் நாம் பார்த்தோம் என்றால் பெருமக்களே, அந்த கொடூரமான நரகத்தை விட்டும் நாம் அவ்வப்போது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருப்போம். பெருமக்களே, அதே போன்ற ஒரு தருணத்திலே தான் நாம் இப்பொழுது விட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், யா அய்யுஹன்னாஸ், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளை, ஓ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு நபரை மட்டும் சொல்லவில்லை, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது. அந்த நரகத்தினுடைய வேதனைகள் அவ்வளவு கொடுமையானது. ஆகையால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். ஓ அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன்னாஸ், அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் யார் தெரியுமா? அந்த நரகத்திலே அந்த ஜுவாலை வரவழைப்பதற்காக அந்த நரகத்தினுடைய எரிபொருள் யார் தெரியுமா? வகூதுஹன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாலும், மனிதர்கள், உலகத்திலே வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், மனிதர்கள் தான் நாளை நரகத்தினுடைய எரிபொருள்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். மேலும் சொல்வான், அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் அந்த நேரத்திலே மலாய்க்கத்துமார்களை பார்த்து சொல்வான், மலக்குகளிடம் கட்டளை போடுவான், நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த மனிதர்களான அந்த எரிபொருளான மனிதர்களை நரகத்திலே தூக்கி எரியுங்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். அவர்கள் எப்பேற்பட்ட மலக்குகள்? கடுமையான மலக்குகள். அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை மனிதர்களைப் போல மாறு செய்யாமல், மனிதர்களைப் போல தாமதிக்காமல் அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அல்லாஹ் கட்டளை பிறப்பித்து விட்டானா என்ற ஒரே நோக்கத்திலே அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனிதர்களை என்ன செய்வார்கள்? அவர்கள் நரகத்திலே தூக்கி எறிவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த காலகட்டத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார். பெருமக்களே, அப்பேற்பட்ட கொடூரமான நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் இந்த புனிதமான ரமலானுடைய கடைசி தருணத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நூலிலே எழுதுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியாராஜுக்கு சென்று வந்தார்களே, அந்த மியாராஜிலே சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். ஏன் அல்லாஹ் நபிக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுற்றி காண்பித்தான் என்றால், பெருமக்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார், இன்னா அர்சல்னாக ஷாஹிதா வ முபஷ்ஷிரா வ நதீரா, மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. சொர்க்கம் என்பது இப்பேற்பட்ட சொர்க்கமாக இருக்கும், இவ்வளவு இன்பகரம் இருக்கும், இவ்வளவு சுவை இருக்கும், இவ்வளவு ரசனை இருக்கும் என்பதை விளம்பரம் செய்வதற்காக. எப்படி உலகத்தில் ஒரு வியாபாரம் வைக்கின்றோம், ஒரு தொழில் தொடங்குகிறோம், அந்த தொழில் துறைக்கு, அந்த வியாபாரத்திற்கு எவ்வளவு விளம்பரங்கள் தேவைப்படுகிறது, எவ்வளவு விளம்பரங்கள் தேவைப்படுகிறது. அதே போலத்தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. நரகத்திலே இவ்வளவு கொடூரமான தண்டனைகள் இருக்கிறது, நரகத்திலே இவ்வளவு மோசமான இன்னென்ன பாவங்களுக்கு இன்னென்ன தண்டனைகள் இருக்கின்றது என்பதை மனிதர்களுக்கு போய் சொல்வதற்காக அல்லாஹ் நபியை மேராஜ் என்றும் அந்த பயணத்திற்கு அழைத்து நரகத்தையும் சொர்க்கத்தையும் சுற்றி காண்பித்து விட்டான் என்பதை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான். பெருமக்களே, அல்லாஹு தஆலா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதான, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மியாராஜுடைய அந்த பயணத்திலே 7 வகையான நரகத்தை அவர்கள் கண்டார்கள். 7 வகையான நரகத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஜஹீம் என்னும் நரகத்தை பார்த்தார்கள், ஜஹன்னம் என்னும் நரகத்தை பார்த்தார்கள், லதா என்னும் நரகத்தை பார்த்தார்கள்,
சஐ, சகம், புதாமா, மாஃபியா என்ற 7 வகையான நரகத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேராஜுடைய பயணத்திலே பார்த்தார்கள். அதிலே முதல் நரகத்தை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த தலைவாசலிலே எழுதப்பட்டிருந்தது. அந்த நரகத்தினுடைய தலைவாசலிலே ஜஹீம் என்ற அந்த நரகத்திலே எழுதப்பட்டிருந்தது, லிகுல்லி ஷைஇன் ஷௌகுன் வ ஷௌக். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்குமோ, ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு ஆசை இருக்குமோ, அதே போன்றுதான் நரகத்திற்கும் ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை என்றால், பெருமக்களை 3 நபர்கள் எனக்குள் இருக்க வேண்டும் என்று அந்த ஜஹீம் என்ற அந்த நரகம் பிரியப்பட்டது, ஆசைப்பட்டது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். லிகுல்லி ஷைஇன் ஷௌகுன், 3 வகையான மனிதர்கள் எனக்குள் இருக்க வேண்டும். அந்த 3 வகையான மனிதர்களில் முதல் வகை மனிதர் என்ன, யார் என்றால் கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் எனக்குள் இருக்க வேண்டும் என்பதாக ஜஹீம் என்ற அந்த நரகம் ஆசைப்பட்டதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு சஹாபி நபியிடம் சொன்னார், நபியே, என்னுடைய மனைவியை நான் தலாக் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என்பதாக சொன்னார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரணம் என்பதாக கேட்டார். உன்னுடைய மனைவியை நீ தலாக் சொல்வதாக சொல்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார், நபியே நாயகமே, என்னுடைய மனைவியை பற்றி நான் வேற எந்த சொல்லையும் சொல்வதற்கு நான் பிரியப்படவில்லை. என்னுடைய மனைவியை பற்றி தவறான ஒரு கூற்றை சொல்வதற்கு எனக்கு பிரியம் இல்லை என்பதாக அந்த நேரத்திலே அந்த சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார். சில காலங்கள் செல்கிறது, சில வருடங்கள் செல்கிறது. அதே சஹாபி தன்னுடைய மனைவியை என்ன செய்கிறார், தலாக் விட்டு விடுகிறார். தலாக்கு விடலாம் என்று நான் நினைக்கிறேன் என்பதாக ஆரம்பத்திலே கேட்டதற்கு, என்ன காரணம் என்று கேட்டதற்கு எந்த காரணத்தையும் அந்த நேரத்திலே சொல்லவில்லை. என்னுடைய மனைவி என்பதால் நான் எதையும் சொல்லவில்லை என்பதாக சொன்னார். இரண்டாவது கேட்ட பொழுது அந்த பெண்ணை தலாக்கு விடலாம் என்று நினைக்கின்ற பொழுது காரணம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த அந்நிய பெண்ணை பற்றி சொல்வதற்கு எந்த விஷயமும் இல்லை என்பதாக அந்த நேரத்திலே அந்த சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, என்ன காரணம் என்றால், கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய மனைவியை பற்றி, தங்களுடைய பிள்ளைகளை பற்றி சமுதாயத்திலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, உறவுக்காரர்களுக்கு மத்தியிலே யார் கெட்ட எண்ணம் கொள்கிறார்களோ, கெட்ட எண்ணத்தோடு வாழ்கின்றார்களோ, அவர்கள் இந்த ஜஹீம் என்ற நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள். ஜஹீம் என்ற அந்த நரகம் இப்பேற்பட்ட மனிதர்களை பிரியப்படுகிறது, ஆசைப்படுகிறது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, அந்த கொடூரமான நரகத்திலே ஏற்படக்கூடிய அந்த வேதனையை விட்டும்தான் இந்த புனிதமான ரமலானுடைய இந்த மாதத்திலே கடைசி தருணத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லாம் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம ஆதிக்னா மினன் நார், யா அல்லாஹ், கொடூரமான நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. வாதஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தை படைத்த இரட்சகனே, மேலான அந்த ஜன்னத்தை, அந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்து விடு என்பதாக இந்த நேரத்திலே நாம் எல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே ஃபஜ்ருக்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். சகாபாக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அபு ஹுஜானா என்று சொல்லக்கூடிய சகாபி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்திலே வேகமாக எழுந்து வீட்டுக்கு ஓடி விடுவார். இதை ஒவ்வொரு நாளும் சகாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கின்றார்கள்.
ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயானை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்திலே இந்த அபூ ஹுஜானா என்ற சகாபி வேகமாக ஃபஜ்ரை முடித்த பிறகு வெளியே ஓடி விடுகிறாரே. என்ன காரணம்? அந்த முனாஃபிக், அவர் முனாஃபிக்காக இருக்கிறாரா? தொழுகின்றார், நம்மோடு சேர்ந்து தொழுகின்றார், ஆனால் பயான் செய்யக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்யக்கூடிய அந்த தருணத்திலே இவர் ஓடி விடுகின்றாரே, என்ன காரணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது, நாளை நாம் அவரிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம், அவரை முனாஃபிக் என்று இந்த நேரத்திலே சொல்ல வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களிடம் சொன்னார். அவசரப்படாதீர்கள், நாளை அவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவான், அவரிடம் கேட்டு நாம் பெற்றுக் கொள்ளலாம். யாரை பற்றியும் எவரை பற்றியும் எந்த நேரத்திலும் கெட்ட எண்ணம் கொள்ள வேண்டாம், நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். மறுநாள் அபூ ஹுஜானா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகிறார். அதே போல பெருமானாரோடு சகாபாக்களோடு ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார். ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவு பெற்றதும் வேகமாக அபூ ஹுஜானா புறப்பட ஆரம்பித்தார். உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், அந்த முனாஃபிக், நீங்கள் முனாஃபிக்கா? தொழுகின்றீர்கள், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி வேகமாக சென்று விடுகின்றீர்களே, என்ன காரணம்? நீங்கள் முனாஃபிக்கா என்று கேட்ட பொழுது அபூ ஹுஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலே 2 சொட்டு கண்ணீரை வடித்தார்கள். 2 சொட்டு கண்ணீரை வடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நபியே நாயகமே, நீங்கள் தான் சொல்லி இருக்கின்றீர்கள். என்ன சொன்னீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளை ஹராமிலிருந்து பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஹராமிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஹராமான பொருள், எந்த ஒரு பொருளும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி மக்களினுடைய வயிற்றில் சென்று விடக்கூடாது. அதன் காரணமாக அதனால் வளரக்கூடிய அந்த சதை துண்டு நரகத்திற்கு சொந்தமானது. ஹராமான ஒரு பொருள், அது எப்பேற்பட்ட எந்த ஒரு கோணத்திலே வந்தாலும் சரி, அது ஹராம் என்று தெரிந்தால் அதை உட்கொள்ளக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அதனால் வளரக்கூடிய சதை நரகத்திற்கு சொந்தமானது. உங்களுடைய பிள்ளைகளை ஹராமிலிருந்து நீங்கள் பாதுகாத்து விடுங்கள் என்பதாக நீங்கள் தான் சொல்லி இருக்கின்றீர்கள். என்னுடைய வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு யூதருடைய பேரித்த மரம் இருக்கிறது. அதில் உள்ள ஒரு குலை என்னுடைய வீட்டினுடைய கூரையிலே துங்குகிறது. பழங்கள் எல்லாம் காலை நேரத்திலே என்னுடைய வீட்டுக்குள் விழுந்து விடுகின்றது. என்னுடைய பிள்ளைகள் எழுந்து அந்த பழங்களை உட்கொள்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அந்த பழங்களை உட்கொள்ளக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் நான் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு என்னுடைய பிள்ளைகள் எழுந்திருப்பதற்கு முன்பதாக நான் வேகமாக அந்த பழங்களை பொறுக்கி அவர்களுடைய அந்த யூதருடைய வீட்டிலே போட்டு விடுவேன். என்னுடைய பிள்ளையும் ஹராமிலிருந்து பாதுகாக்கப்பட்டுவிடும் என்பதாக அந்த அபூ ஹுஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு வேகமாக ஏன் வீட்டுக்கு போனீர்கள், நீங்கள் முனாஃபிகா என்ற கேட்ட கேள்விக்கு அங்கே அபூ ஹுஜானா அவர்கள் பதில் சொன்னார்கள். பெருமக்களே, உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த நேரத்திலே கவலைப்பட்டார்கள். இவர்களை போய் நாம் முனாஃபிக் என்று சொல்லிவிட்டோமே, இவர்களை போய் அந்த முனாஃபிக் என்று சொல்லிவிட்டோமே, அந்த மரத்தை எவ்வளவு கோடியாக இருந்தாலும் சரி அதை வாங்கி என்ன செய்ய வேண்டும்? அந்த ஏழை அபூ ஹுஜானா அவர்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக 40 தீனாருக்கு போக வேண்டிய அந்த மரத்தை 400 தீனார் கொடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த ஏழை சஹாபிக்கு வாங்கி கொடுத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், ஜஹீம் என்ற அந்த நரகத்திலே வேதனை செய்யப்படக்கூடியவர்கள், அந்த ஜஹீம் என்ற அந்த நரகம் யாரை விரும்புகிறது, யாரை பிரியப்படுகிறது என்றால், உலகத்திலே வாழ்கின்ற காலகட்டத்திலே யார் இன்னொரு மனிதரை கெட்ட எண்ணம் கொள்கிறார்களோ,
கெட்ட எண்ணத்தோடு பார்க்கின்றார்களோ, ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுவான், யா ஐயுஹன்னாஸ், ஈமான் கொண்ட விசுவாசிகளை, நீங்கள் சாதாரணமாக எண்ணக்கூடிய அந்த எண்ணமும் பாவம் என்ற அந்த பட்டியலிலே சேர்க்கப்படும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆக நீங்கள் சாதாரணமாக ஒரு மனிதனை கெட்ட எண்ணத்தோடு எண்ணினாலும் அதுவும் பாவத்திலே சேர்க்கப்படும். அப்பேற்பட்ட மனிதர்கள் ஜஹீம் என்ற அந்த நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள், வதை செய்யப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இங்கே எச்சரித்திருக்கின்றார்களே. பெருமக்களை, அந்த அடிப்படையிலே தான் இந்த ரமலானுடைய கடைசி தருணத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கொடூரமான அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த துவாவை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஆதிக்னா மினன் நார், கொடூரமான நரகத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுவது. வாதஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தை படைத்த ரட்சகனே, அந்த ஜன்னத்திலே அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களை, அதற்கு அடுத்தபடியாக ஹசத் என்ற அந்த ஜஹீம் என்ற அந்த நரகம் இருக்கிறது. முதல் கெட்ட எண்ணம் உள்ளவர்களை பிரியப்படுகிறது. இரண்டாவது ஹசத், பொறாமைக்காரர்களை அந்த நரகம் பிரியப்படுகிறது. பொறாமைக்காரர்கள் யாரின் மீது யார் பொறாமை கொள்கின்றார்களோ அப்பேற்பட்டவர்கள் ஜஹீம் என்ற அந்த நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள், வதை செய்யப்படுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்திலே பார்த்த அந்த நிகழ்வை இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளப்பெரளையும் ஏற்பட்டது. நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே வெள்ளப்பெரளையும் ஏற்பட்டது. ஈமான் கொண்ட மக்கள் 80 பேர் பாக்கியாக இருந்தார்கள். எல்லோரையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கினான். ஈமான் கொண்டவர்களை கப்பலிலே ஏற்றப்படுகிறது. கடைசியிலே கப்பலை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அங்கே கப்பலிலே இப்லீஸும் அங்கே உட்கார்ந்திருந்தார். அந்த இப்லீஸிடம் கேட்கப்பட்டது, உன்னை யார் ஏற்றியது என்பதாக. ஈமான் கொண்ட 80 மக்களும் ஏறிய பிறகு இப்லீஸும் ஏறி அங்கே உட்கார்ந்திருந்தான். அந்த இப்லீஸ் சொன்னான், இந்த மிருகங்கள் ஏறுகின்ற பொழுது, இந்த வாயில்லாத ஜீவராசிகள் ஏறுகின்ற பொழுது நானும் என்ன செய்து விட்டேன், இந்த கப்பலிலே ஏறிவிட்டேன் என்பதாக சொன்ன பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ கண்டிப்பாக இந்த கப்பலிலிருந்து இறங்கியே ஆக வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது இப்லீஸ் அந்த நேரத்திலே சொன்னான், நான் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கின்றேன், கியாமத் நாள் வரை அடியார்களை கெடுக்க வேண்டும், அடியார்களை நாசமாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நான் என்ன செய்திருக்கிறேன், வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். ஆகையால் நான் இறங்க முடியாது. என்னை ஏற்றியதற்காக நான் 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 2 சொல்லிக் கொடுக்க மாட்டேன். மொத்தம் 5 விஷயங்கள். அதிலே 2 சொல்லிக் கொடுக்க மாட்டேன், 3 நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதாக அங்கே இப்லீஸ் அங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன பொழுது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், எதை அந்த இப்லீஸ் அந்த ஷைத்தான் சொல்ல மாட்டேன் என்பதாக சொல்கிறானோ அதை மட்டும் நீங்கள் அவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னவுடன் அந்த 2 மட்டும், எதை நீ சொல்ல மாட்டேன் என்று சொன்னாயோ அதை மட்டும் சொல்லு என்பதாக இப்லீஸிடம் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அந்த இப்லீஸ் சொன்னான், மனிதர்களை வழிகெடுப்பது 2 கொண்டுதான். மனிதர்களை நான் வழிகெடுப்பேன். எதை கொண்டு வழிகெடுப்பேன் என்றால் 2 காரணத்தை கொண்டு வழிகெடுப்பேன். ஒன்று, ஒருவருக்கு மீது உள்ள பொறாமை. அந்த பொறாமை என்ற அந்த குணத்தை கொடுத்து மனிதர்களை நான் வழிகெடுப்பேன். 2வது பேராசையை கொண்டு இந்த மனிதனை நான் வழிகெடுப்பேன் என்பதாக ஷைத்தானை கூறியதாக இப்லீஸை அங்கே கூறியதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பெருமக்களை, ஆக ஒரு மனிதன் ஜஹீம் என்ற அந்த நரகத்திலே வேதனை செய்யப்படுகிறான் என்றால் அவன் பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருப்பான். பொறாமை கொள்ளக்கூடியவன், பேராசை கொள்ளக்கூடியவன், கெட்ட எண்ணத்தோடு வாழக்கூடியவன். ஆக இந்த 3 வகையான மனிதர்கள் அந்த ஜஹீம் என்ற
அந்த நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள். அந்த நரகத்தினுடைய தலைவாசலிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. என்னுடைய ஆசை இந்த 3 பேரும் என்னுடைய நரகத்திலே எரிந்து சாம்பலாக ஆக வேண்டும் என்பதாக நரகத்தினுடைய தலைவாசலிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்திலே பார்த்த அந்த நிகழ்வை சகாபா பெருமக்களுக்கு அங்கே சொல்லி காட்டியிருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸை பார்த்திருக்கிறார்கள். நபீனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸை பார்த்திருக்கிறார்கள். இப்லீஸை இடத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஒரு நேரத்திலே கேட்டார்கள், மூட்டை மூட்டையாக நீ கட்டிக்கொண்டு தூக்கி செல்கிறாயே, எங்கே செல்கிறாய் என்று இப்லீஸை பார்த்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது இப்லீஸ் சொன்னார், நான் இது பொறாமை என்னும் மூட்டைகளை நான் தூக்கி செல்கிறேன். யாருக்காக தெரியுமா? எதற்காக தெரியுமா? மார்க்கத்தை படித்த மக்களிடம் இந்த பொறாமை என்னும் மூட்டையை தூக்கி செல்கிறேன். இதன் மூலமாக அந்த மார்க்க அறிஞர்களை கூட நான் வழிகெடுத்து கூறு போட்டு விடுவேன் என்பதாக இப்லீஸ் கூறியதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது சொன்னார்கள், அந்த ஜகீம் என்ற அந்த நரகத்திலே 3 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். முதல் வகை கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடியவர்கள், 2வது பொறாமை பேராசை கொள்ளக்கூடியவர்கள், 3வது வகை மனிதர்கள் பறவை ஜோசியம். யார் பறவை ஜோசியம் பார்க்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த நரகம் ஜகீம் என்ற நரகத்திலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். யார் பறவை ஜோசியம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கே சொல்லி காட்டி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 வகையான நரகங்களை கண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே முதல் வகை ஜகீம் என்ற நரகம். அந்த ஜகீம் என்ற நரகத்திலேயே இத்தனை மக்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், இத்தனை மக்கள் அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்றால் இன்னும் எத்தனை நரகம் இருக்கிறது, இன்னும் எத்தனை வகையான மனிதர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜஹீமுக்கு அடுத்து ஜகன்னம் என்ற அந்த நரகம் இருக்கிறதே, அந்த நரகத்தின் தலைவாசலில் லிகுல்லி ஷைஇன் ஷௌகுன் வ ஷௌகுன் என்பதாக பொறிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. எனக்குள் 3 பேர் வர வேண்டும். முதல் நபர் பெற்றோர்களுக்கு யார் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் எனக்குள் இருக்க வேண்டும். அந்த ஜகன்னம் என்ற அந்த நரகம் பிரியப்படுகிறது. எனக்குள் யார் வர வேண்டும்? இந்த ஜகீம் என்ற நரகத்திலே வேதனை செய்யப்பட்டதை போல அந்த ஜகன்னம் என்னும் நரகம் பிரியப்படுவது யார் பெற்றோர்களை நோவினை செய்கிறார்களோ அவருக்குள் அந்த அந்த பெற்றோர்களை வேதனை செய்யக்கூடியவர்கள் அந்த நரகத்திலே நுழைவார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். 2வது மது அருந்தக்கூடியவர்கள். மது அருந்தக்கூடியவர்கள் அந்த ஜகன்னம் என்னும் நரகத்திலே இருப்பார்கள். இப்படி நரகத்திலே 3 வகையான மனிதர்களை இந்த நரகம் பிரியப்படுகிறது. பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திற்கு என்று 7 தட்டுகள் இருக்கிறது. எப்படி 7 நரகங்கள் இருக்கிறதோ அதே போல நரகத்திற்கென்று 7 அடுக்குகள் இருக்கிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், நரகத்தை நான் படைத்து விட்டேன், அந்த நரகத்தை நீ போய் பார்த்து வா என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னவுடன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தை எப்படியே சுற்றி பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள், அதி பயங்கரமாக நரகம் இருக்கிறது. இந்த நரகத்தை மனிதர்கள் கேள்விப்பட்டால் நிச்சயமாக இந்த நரகத்திலே நுழையவே மாட்டார்கள். இந்த நரகத்திலே நுழையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆக இந்த நரகத்திலே மனிதர்கள் நுழையவே மாட்டார்கள் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கூறினார்கள். திரும்ப அல்லாஹ் நரகத்தை திரும்பவும் படைத்து திரும்பவும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். இப்பொழுது போய் நரகத்தை பார்த்து வாருங்கள் என்று சொன்னவுடன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வது முறை நரகத்தை போய் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த நரகத்திலே மனிதர்கள் நுழையாமல் இருக்கவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்விடம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்.
முதலிலே சொன்னது இந்த நரகத்திலே மக்கள் வரவே மாட்டார்கள், அவ்வளவு கொடூரமான நரகமாக இருக்கிறது என்று சொன்ன ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது தடவை நிச்சயமாக மனிதர்கள் நரகத்திலே நுழைந்தே தீர்வார்கள் என்று சொன்னார். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் இன்னென்ன நரகம், ஜஹீமுக்கு இந்த மனிதர்கள், ஜஹன்னமுக்கு இந்த மனிதர்கள், ஹுதாமா என்ற நரகத்திற்கு இந்த மனிதர்கள் என்பதாக அங்கே பொறிக்கப்பட்டிருந்தது. அதனால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அல்லாஹ்விடம் இந்த நரகத்திலே மனிதர்கள் நுழையாமல் இருக்க மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். பெருமக்களே, நரகவாசிகளுடைய உணவு கள்ளிச்செடியான உணவாக இருக்கும். அந்த உணவை உட்கொண்டால் மனிதர்கள் வெக்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட வேதனைகள் நரகத்திலே கொடுக்கப்படும். குறைந்தபட்ச தண்டனை நெருப்பாலான செருப்புக்கள் நரகத்திலே அணிவிக்கப்படும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நரகம் அல்லாஹ்விடம் சொன்னது, யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான், நீ ஒரு தடவை மூச்சை விட்டுக்கொள் என்று சொன்னான். அந்த மூச்சுதான் நாம் உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய வெயில் காலம், குளிர்காலம் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக பெருமக்களே, நரகத்திலே அவ்வளவு கொடூரங்களும் அவ்வளவு வேதனைகளும் நடக்கும். அந்த கொடூரமான